இன்று உண்மையில் விசேடமான ஒரு நாள். இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும், மதத்துக்கு முன்னுரிமை அளிக்கும் நாளாக இன்றைய நாள் அமைந்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்க ஜனாதிபதியாக செயற்பட கிடைத்தமை மிகப்பெரிய கௌரவமாகும். வேறு எப்போதும் இல்லாத அளவிற்கு எமது நாடு உயர்ந்த மட்டத்தில் இருக்கிறது. அதற்கான பிரதிபலனை எதிர்காலத்தில் உங்களால் அனுபவிக்க முடியும். நாம் செய்தவற்றை இதற்கு முன்னர் யாரும் செய்யவில்லை. பங்கு சந்தை மாத்திரமன்றி எமது இராணுவத்தின் சாதனைகளையும் புதுப்பித்துள்ளோம். நேற்று நடைபெற்ற மீட்பு நடவடிக்கைகள் தொடர்பில் என்ன நினைக்கின்றீர்கள்? இவ்வாறான விடயங்களில் நேரில் காண்பது மிகவும் அரிது. ஈரானை போன்ற எதிரிகள் இருக்கின்ற நாட்டில் இராணுவ நடவடிக்கை முன்னெடுப்பது அவ்வளவு இலகுவான விடயமல்ல. அவர்கள் திறமையான போர் வீரர்கள். மிகவும் பலம் வாய்ந்த இராணுவம் அவர்களிடம் இருக்கிறது. எதிரி பலவீனமாக இருக்கும் போது எமக்கு பிரச்சனை இல்லை. எனினும் ஒரு மாதத்திற்கு முன்னர் இருந்ததை விடவும் அவர்கள் தற்போது பலவீனமாக இருப்பதாக நினைக்கின்றேன். அதனை எதிர்காலத்தில் உங்களால் காண முடியும். பொதுவாக ஒரு விமானி எதிரியின் நாட்டுக்கு செல்லும் போது அவர்களை மீட்கும் நடவடிக்கை மிகவும் அபாயகரமானது. ஒருவரை மீட்க முயன்றால் சுமார் 200 இராணுவ வீரர்கள் உயிரிழக்க வாய்ப்பு உண்டு. அது மிகவும் கவலையானது. எனினும் நாம் நேற்று ஒருவரை மாத்திரமல்ல 2 மீட்டோம். அதை ரகசியத்துடன் பாதுகாத்தோம். அது எமது நடவடிக்கைக்கு உதவியது. உலகில் மிகவும் சக்தி வாய்ந்ததும் திறமையானதுமான இராணுவம் எமது இராணுவம் என்பதை கூற விரும்புகிறேன். வெனிசுவேலாவில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். நான் எனது 1வது பதவிக்காலத்தில் இந்த இராணுவத்தை உருவாக்கினேன். எனினும் 2வது பதவிக்காலத்தில் இத்தகைய செயற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கும் என நான் நினைக்கவில்லை. எமது வீரர்கள் உலகத்திலேயே சிறந்த போர் வீரர்கள். அவர்கள் முழு மனதாலும் எமது நாட்டை நேசிக்கின்றனர். அதனாலேயே இவ்வாறான அர்ப்பணிப்புகளை செய்கின்றனர். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி இதன் போது பதிலளித்தார். இதற்கு முன்னர் இருந்த பைத்தியங்களை விடவும் தற்போது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் நல்லவர்கள் என நினைக்கின்றனர். எவருக்கும் எவ்வாறான விடயங்களையும் கூற முடியும். எனினும் நான் இதனை ரெஜிம் சேஞ்ச் என கூறுகின்றேன். அதற்கான கௌரவம் எமக்கு கிடைக்க வேண்டும். 3வது அணியுடனேயே தற்போது நாம் கொடுக்கல் வாங்கல் செய்கின்றோம். இதற்கு முன்னர் இருந்தவர்களை விடவும் அவர்கள் புத்திசாலிகள், கடும் போக்குவாதிகள் அல்ல. ஈரானுக்கு எப்போதும் அணுவாயுதங்கள் கிடைக்காது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தற்போதும் தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. விரைவில் அவர்கள் அதனை செய்ய நேரிடும். அவ்வாறு இல்லையாயின் அவர்களின் பாலங்கள், மின்சார கட்டமைப்புகள் எதுவும் மிஞ்சி இருக்காது. இதனை விடவும் கடுமையான விடயங்கள் நடைபெறும். எனினும் நான் அதனை கூறப்போவதில்லை. தமது நாட்டு ராணுவ வீரர்கள் நாடு திரும்ப வேண்டும் என்பதே அமெரிக்க மக்களின் எதிர்பார்ப்பு என அமெரிக்க ஜனாதிபதி இதன் போது தெரிவித்தார். அவர்களின் எண்ணெய் கையிருப்பை எமது நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வரும் செயற்பாட்டையே நான் செய்வேன். அதுவே எமது விருப்பம். அதனை எம்மால் எந்த சந்தர்ப்பத்திலும் செய்ய முடியும். எமது நாட்டு வீரர்கள் மீண்டும் அமெரிக்காவுக்கு திரும்புவதே அமெரிக்க மக்களின் எதிர்பார்ப்பு. நான் எண்ணெய் வளங்களை கைப்பற்றி எமது நாட்டிற்கு பாரிய வருமானத்தை உருவாக்குவேன். ஈரான் மக்கள் தற்போதைய ஆட்சியை விட சிறப்பாக மதிக்கப்படுகின்றார்கள். சில மாதங்களுக்கு முன்னர் அவர்கள் தமது எதிர்ப்பாளர்களை சுமார் 45,000 பேரை கொலை செய்தனர். நாம் ஒருபோதும் இவ்வாறான செயல்களை செய்யவில்லை. வெனிசுவேலாவுடன் எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பதை பார்த்தீர்கள் அல்லவா? அது மிகவும் வெற்றிகரமான செயற்பாடு. தற்போது ஹூஸ்டனில் உள்ள சுமார் 100 எரிவாயு கட்டமைப்புகளை சேமித்துள்ளோம். வெனிசுவேலா தலைவர்களுடன் நமக்கு சிறந்த உறவும் இருக்கிறது. எதிர்காலத்திலும் இந்த உறவு நல்ல முறையில் தொடரும் என நம்புகிறேன்.